வணக்கங்க. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரில் ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னே மேலே மெனு பாரில் ஃபைல் மெனு இருக்கும். அதில் போய்ட்டு நியூங்கிற கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட், அசம்பிளி, டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். பார்ட்டில் நம்ம நியூ பார்ட் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அசம்பிளியில் ஆல்ரெடி இருக்க பார்ட் ஃபைலை உள்ளே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி நியூ அசம்பிளி ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ராயிங்கில் ஆல்ரெடி இருக்க பார்ட்டாக இருந்தாலும் சரி, அசம்பிளியாக இருந்தாலும் சரி, அதை உள்ளே கொண்டு வந்து ஒரு 2D டிராயிங் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டெம்ப்ளேட்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டெமோ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் பார்ட் டெம்ப்ளேட்டுக்குள்ளார போகிறேன். அதில் போய்ட்டு ஒரு நியூ பார்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்கு நான் எல்லோ கலர் கொடுத்துட்டு இந்த டெமோ பார்ட் 1 அப்படிங்கிற நேமில் சாலிட்வொர்க்ஸ் பார்ட் ஃபைலை அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஐடென்டிஃபிகேஷனுக்கு க்ரீன் கலர் கொடுத்து டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்ட் டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிட்டு நான் 2 பார்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளி டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகிறேன். அதில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க 2 பார்ட்டையும் உள்ளே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறேன். பெரிய க்யூப் மேலே சின்ன க்யூப்பை சென்டராக வைக்கணும். ஸோ அசம்பிளி யூஸ் பண்ணி நான் அசம்பிள் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா டெமோ அசம்பிளி 1 அப்படிங்கிற நேமில் சாலிட்வொர்க்ஸ் அசம்பிளி ஃபைலை அதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்குள்ளார போகிறேன். எனக்கு தேவையான ட்ராயிங் ஷீட்டை நான் சூஸ் பண்ணிட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அசம்பிளி ஃபைலை உள்ளே கொண்டு வந்து ட்ராயிங் டீட்டெயில்ஸ்லாம் இதில் நான் கொடுக்குறேன். இப்போ ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி ஃபைல் மட்டும் இல்லைங்க, நம்ம பார்ட் ஃபைலையும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா பார்ட் 1 ஒரு நம்பர், பார்ட் 2 ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதோட நம்பரிங் என்ன அப்படிங்கிறத அதில் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் எவ்வளோ டைமென்ஷன்ஸில் அசம்பிளாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இப்போ அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டையும் நான் உள்ளே கொண்டு வந்து ஷீட் சைஸ்க்கோசரம் நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு அந்த 2 பார்ட்டோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ட்ராயிங் ஷீட்டில் நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் டெம்ப்ளேட். ஸோ இதை வந்து நான் சாலிட்வொர்க்ஸ் டிராயிங் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதை சேவ் ஆஸில் போயிட்டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி இதை நம்ம ஜென்ரல் யூஸ்க்கு இதை நம்ம இஷ்யூ பண்ணிக்கலாம். பார்ட், அசம்பிளி, டிராயிங் இந்த 3 டெம்ப்ளேட்டை பற்றி ஒரு டெமோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ்டு என்ன அப்படின்னா, போன வீடியோவில் வெல்கம் ஸ்க்ரீனில் ஒரு அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். நான் கூட அதை அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த அட்வான்ஸ்டு தான் இது. ஸோ ரெண்டுமே ஒன்று தாங்க. இப்போ இந்த அட்வான்ஸ்டு நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம விண்டோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட், அசம்பிளி, டிராயிங்லாம் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபு கீழே வந்துடும். இது என்னென்னா சாலிட்வொர்க்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வர டெம்ப்ளேட்ஸு, அதனால டெம்ப்ளேட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளார இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு டிராயிங் இஷ்யூ பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த டிராயிங்கில் அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸு, கம்பெனி டீட்டெயில்ஸு, லோகோ அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு நம்ம ரிப்பீட்டடாக நம்ம டிராயிங்ஸ் கொடுக்குறோன்னு வைங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த டிராயிங்குள்ளார நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு டேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் பக்கத்துலேயே அவங்களுக்குன்னு ஒரு டேப் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட்ஸை அதுக்குள்ளார நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ட்ராயிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு நேம் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அந்த ட்ராயிங்ஸை நான் இஷ்யூ பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இப்போ இதுதான் அந்த லோகோன்னு வச்சுக்கோங்க. 5ங்கிற நம்பர் தான் அவங்களோட லோகோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் பிளாக்குள்ளார நான் கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ அந்த கம்பெனிக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்கை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் இன்னொரு ட்ராயிங் நான் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இதே மாதிரி லோகோ, டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் ப்ரௌஸ் பண்ணி கொண்டு வர தேவையில்லை. ஏன் அப்படின்னா இவங்களுக்குன்னு இதையே வந்து ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக நான் வந்து மாற்ற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸில் போய்ட்டு ட்ராயிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி
இந்த 5 கம்பெனி அப்படிங்கிற நேமில், நான் 5னா அந்த கம்பெனிக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கனால அப்படி சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான நேமில் அதை வந்து ஒரு டிராயிங் டெம்ப்ளேட்டாக இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெம்ப்ளேட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஷீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்திருந்த வியூஸ் எல்லாம் வந்து இதில் இருக்காது. ஏன்னா இது நான் ஒரு ஈஸியாக கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் ஆல்ரெடி இருந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணியாச்சு. இந்த டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு சி டிரைவில் ப்ரோக்ராம் டேட்டா ஃபோல்டர்ஸ் இருக்க சாலிட்வொர்க்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நான் நியூ கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் பக்கத்தில் 5 கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துடும். அந்த கம்பெனிக்கு தேவையான நான் க்ரியேட் பண்ண டிராயிங் டெம்ப்ளேட் வந்து அதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வேறு ஏதோ டிராயிங் கொடுக்கணுன்னா ஜஸ்ட் அந்த மாடலை மட்டும் கொண்டு வந்து நான் டைமென்ஷன்ஸ் கொடுத்து அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு டிராயிங் இஷ்யூ பண்ணால் போதும். மறுபடியும் அந்த கம்பெனிக்கான ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லோகோ, அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எதையுமே நான் மறுபடியும் இதில் கொண்டு வர தேவையில்லை. டாலரன்ஸில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் ஏதோ சேஞ்ச் இருந்தால் மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கணும். மற்றபடி கம்பெனி டீட்டெயில்ஸில் இந்த மாதிரி விஷயத்தில் நான் இது கொண்டு வர தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணால் போதும். அதை வந்து அவங்களுக்கு நமக்கு தேவையான டைமில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து டிராயிங் ஃபைலுக்கு மட்டும் இல்லைங்க, பார்ட் ஃபைலுக்குன்னு ஒரு கம்பெனிக்குன்னு நம்ம ஸ்டாண்டர்டாக டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கலாம், அசம்பிளிக்கும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டிராயிங்கை ரெடி பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இதை இஷ்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோ வைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்போ விண்டோ எப்படி வரும் அதே மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படிங்கிற கமாண்டில் இருக்க டீட்டெயில்ஸுங்க. இந்த வீடியோவில் ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.